Welcome to Daily Life Pod, your source for daily inspiration and insights. வணக்கம். இந்த வார ஆழமான அலசலுக்கு நீங்க கொடுத்திருக்கிற சோர்ஸ் டாக்டர் பிரெனே பிரவுனோட தி கிஃப்ட்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த புத்தகம். நீங்க எப்பவாவது சோஷியல் மீடியா பார்த்து மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு ஒரு மாதிரி அழுத்தமா உணர்ந்திருக்கீங்களா? இல்லனா நாம செய்யற வேலைக்கு தகுதியானவங்க இல்லையோன்னு ஒரு சந்தேகம் அப்படி இருந்தா இந்த உரையாடல் நிச்சயம் உங்களுக்கு தான். நாம இன்னைக்கு முழு மனசோட வாழ்றதுனா என்ன, நம்ம குறைகளையே எப்படி ஒரு பெரிய பரிசா மாத்திக்கிறதுன்னு தான் அலச போறோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆய்வை ஆரம்பிச்ச டாக்டர் பிரவுனுக்கே அவரோட முடிவுகள் ஒரு பெரிய ஷாக் கொடுத்துச்சு. அவங்க வெட்கம், பயம், பாதிப்பு மாதிரியான கடினமான உணர்ச்சிகளை பத்தி ஆராய்ச்சி செய்யறவங்க. பல வருஷமா ஆயிரக்கணக்கான மக்களோட கதைகளை கேட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போதான் அவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. என்ன விஷயம் அது? அவங்க ஆய்வு செஞ்ச மக்கள்ல ஒரு சின்ன குரூப் மட்டும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாம இல்ல, ஆனா அவங்க தங்களோட குறைகளை ஏத்துக்கிட்டு ரொம்ப தைரியமா சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அவங்கள தான் பிரவுன் முழு மனதுடன் வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்போ அவங்க கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு பார்க்க போய் கடைசியில அவங்க செஞ்ச ஆராய்ச்சியே அவங்களுக்கு எதிரா திரும்பிடுச்சுன்னு சொல்றீங்க? ஆமா, கரெக்ட். அவங்க அந்த முழு மனசோட வாழ்றவங்களோட குணங்களை எடுத்து 2 லிஸ்ட் போட்டாங்க. செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவைன்னு. அந்த லிஸ்ட்ல செய்ய வேண்டியவை பகுதியில தகுதி, மகிழ்ச்சி, நன்றி, நம்பிக்கை மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா? ஆமா, ஆனா அவங்களையே உலுக்கி போட்டது அந்த செய்யக்கூடாதவை லிஸ்ட் தான். அதுல பெர்ஃபெக்ஷனிசம், எப்பவும் சோர்வா உணர்றது, மத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுன்னு. அந்த லிஸ்ட பார்த்ததும் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அடக்கடவுளே, இந்த செய்யக்கூடாதவே லிஸ்ட்ல இருக்கிற அத்தனையும் நான் தானே அப்படின்னு உணர்ந்தாங்க. தன்னோட சொந்த ஆராய்ச்சியே தன்னை நோக்கி கை நீட்டுற மாதிரி ஒரு நிலைமை. அங்க இருந்துதான் அவங்களோட தனிப்பட்ட பயணம் தொடங்குது. சரியா சொன்னீங்க. அந்த பயணத்துக்கு 3 முக்கியமான கருவிகள் தேவைன்னு பிரவுன் சொல்றாங்க. தைரியம், இரக்கம், அப்புறம் இணைப்பு. இது ஏதோ சூப்பர் ஹீரோக்களுக்கான குணங்கள் இல்ல, நாம எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க கூடிய திறன்கள் தான். அதுல முதல்ல தைரியம் பத்தி பேசலாமா? கண்டிப்பா. தைரியம்னா ஏதோ பெரிய ஹீரோயிசம் பத்தி பிரவுன் பேசல. ரொம்ப சிம்பிளான, ஆனா செய்ய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க பொண்ணு எலன் சம்பந்தப்பட்ட ஒரு கதை இருக்கே. ஆமா, அந்த கதை இதுக்கு ஒரு சரியான உதாரணம். அவங்க பொண்ணு எலன் அவளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நைட் தங்க போறா. ஆனா நடுராத்திரியில பயந்து போய் அம்மாக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ப்ளீஸ் நீ கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. பிரவுனும் போய் கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் எலன் ரொம்ப வெக்கப்பட்டு, சாரி மம்மி, நான் தைரியமாவே இல்லைன்னு சொல்றா. அதுக்கு பிரவுன் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது. இல்லடா செல்லும், உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும்னு பயப்படாம கேட்ட பாத்தியா, அதுதான் உண்மையான தைரியம் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா? நமக்கு உதவி தேவைப்படும் போது, இல்ல ஒரு விஷயத்த மறுக்க வேண்டியிருக்கும் போது, இல்ல என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு கூட ஒரு பெரிய தைரியம் தேவைப்படுது. உண்மைதான். சரி, அடுத்தது இரக்கம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதிகமா இரக்க குணம் கொண்டவங்க தான் தங்களுக்குன்னு தெளிவான எல்லைகளையும், அதாவது பவுண்டரிஸையும் வகுத்துக்கிறாங்க. ஓ, அப்படியா? ஆனா நாம இரக்கம் காட்டுறவங்க ரொம்ப மென்மையானவங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்கன்னு தப்பா நினைக்கிறோம். கரெக்ட். இரக்கம்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. ஒரு கார்ப்பரேட் தலைவரோட கதைய பிரவுன் சொல்றாங்க. அந்த தலைவர் தன்னோட ஊழியர்கள் தப்பு பண்ணா எல்லார் முன்னாடியும் வச்சு கத்துறத ஒரு பழக்கமா வச்சிருந்தாரு. ஆனா அதனால எந்த பயனும் இல்ல. பிரவுன் அவங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க அவங்க மேல இரக்கமா இருக்கணும்னு சொல்லல, ஆனா இப்படி கத்துறதுக்கு பதிலா ஒரு தப்பு நடந்தா அதுக்கு என்ன விளைவு ஏற்படும்னு தெளிவா ஒரு எல்லைய வகுத்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறீங்களா? அதுக்கு அந்த தலைவர்கிட்ட பதில் இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு, ஆனா இந்த ஹத்துக்கு தான் என்னால வர முடியும்னு சொல்றதும் இரக்கம் தான். ஆமா, நம்ம மேலயும் சரி, மத்தவங்க மேலயும் சரி. இப்ப 3வது கருவி, இணைப்பு, அதாவது கனெக்ஷன். நம்ம மத்தவங்களோட இணைஞ்சு இருக்கிறது நம்மளோட ஒரு அடிப்படை தேவை. அது ஒரு நரம்பியல் தேவைன்னு பிரவுன் சொல்றாங்க. ஆனா உதவி கேட்கறத நாம ஒரு பலவீனமா பாக்குறோம் இல்லையா? நாமளே சமாளிச்சுக்கணுங்கிற ஒரு அழுத்தம் நம்ம மேல இருக்கு. ஆமா, பிரவுனே அவங்களோட சொந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் இருந்தப்போ அவங்க தங்கை ஆஷ்லிக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்ட ஒரு தருணத்தை சொல்றாங்க. அந்த ஒரு ஃபோன் கால் அவங்கள சுத்தி இருந்த அந்த தனிமை,
வெட்கம்ங்கிற சுவரை உடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஃபோன் கால் அவங்க 2 பேருக்கும் இடையிலான பந்தத்தை இன்னும் வலுப்படுத்தி இருக்கு. நாம ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது தானே, அதே மாதிரி மத்தவங்க நமக்கு உதவி செய்ய நாம அனுமதிக்கும் போது அது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நெருக்கத்தை கொடுக்குது. ஆனா இந்த முழு மனப்பயணத்துல இருக்கிற மிகப்பெரிய தடை ஒன்னு இருக்குமே. இருக்கு. அந்த தடைக்கு பேர் தான் வெக்கம், ஷேம். இதுக்கும் குற்ற உணர்ச்சிக்கும், அதாவது கில்ட்டுக்கும் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியம். குற்ற உணர்ச்சிங்கிறது ஐயோ நான் பண்ணுனது தப்பு அப்படிங்கிறது. அது நம்ம செயலை பத்தி பேசுது. ஆனா வெக்கம் அப்படி இல்ல. அது நம்மளையே தாக்குறது. நானே ஒரு தப்புன்னு சொல்லும். நான் ஒரு தப்பான ஆள், என்கிட்டயே ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்க வைக்கும். அதனாலதான் இது ரொம்ப அபாயகரமானது. வெக்கம் தனிமையிலையும் ரகசியத்திலையும் தான் வளரும். ஒரு பூஞ்சை மாதிரி, வெளிச்சம் பட்டா செத்துடும். கரெக்ட். அந்த வெளிச்சத்துக்கு பேர் தான் பேச்சு. நாம நம்ம வெக்கத்தை நமக்கு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அதோட சக்தி குறையுது. ஆனா யார்கிட்ட சொல்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த லிஸ்ட் ரொம்ப முக்கியம். வெக்கத்துல இருக்கும்போது நாம யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ண கூடாதுன்னு பிரவுன் ஒரு ஜாலியான லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆளு கேட்ட உடனே ஷாக் ஆகி நம்மள அமைதிப்படுத்துற நம்பர். ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, ஒன்னும் இல்ல விடுன்னு சொல்றவங்க. அடுத்தது நம்ம மேல பரிதாபப்படுறவங்க. ஐயோ பாவோன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை ஆறுதலே தவிர பரிதாபம் இல்ல. 3வது, நான் அப்பவே சொன்னேன்ல, நான் நம்மளையே குறை சொல்றவங்க. 4வது, உடனே அதை சரி செய்ய பாக்குறவங்க. சரி விடு, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, இப்படி பண்ணு சரியாயிடும்னு சொல்லுவாங்க. கடைசியா என்னோட ஃபேவரட், உனக்கு இதுவா, எனக்கு என்னாச்சு தெரியுமா நான் ஆரம்பிச்சு அவங்க கதைய பாட ஆரம்பிச்சுடுவாங்க. ஆமா. அதனால சரியான நபர் யாருன்னா, நம்ம கதைய கேட்டு நம்ம வலிய தாங்கிக்கிட்டு நம்மள எடை போடாம நம்ம கூட அந்த இருட்டுல அமைதியா உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர் தான். இதுக்கு பிரவுனே ஒரு உதாரணம் சொல்றாங்க இல்லையா. அவங்க ஒரு பெற்றோர் சந்திப்புல பேச போயிருக்காங்க. ஆமா. ஆனா அவங்க பேசின விதம் சரியில்லாம அங்கிருந்து அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. நிகழ்ச்சியை முடிச்சிட்டு கார்ல வரும்போது வெட்கம் அவங்கள முழுசா சூழ்ந்திருக்கு. நான் ஒரு மோசமான பேச்சாளர், நான் இந்த வேலைக்கே லாயக்கில்லைன்னு தோணிருக்கு. ஆனா அவங்க அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கல. உடனே அவங்க கணவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படி பேசினதால அந்த வெட்கங்கிற உணர்ச்சி அவங்கள முழுசா ஆட்கொள்ளாம அதிலிருந்து வெளியே வர முடிஞ்சிருக்கு. சரி, இந்த வெட்கம், பயம் மாதிரியான தடைகளை தாண்டி எப்படி முழு மனசோட வாழ்றது? அதுக்கு சில நடைமுறை வழிகளையும் பிரவுன் சொல்றாங்க. அதுல விஷயம் பெர்ஃபெக்ஷனிசம்ங்கிற கவசத்தை கழட்டி எறியறது. ஆமா, பெர்ஃபெக்ஷனிசம்னா ஏதோ நம்மள நாமளே மேம்படுத்திக்கிறதுன்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையல்ல. நான் எல்லாத்தையும் சரியா செஞ்சா, பெர்ஃபெக்ட்டா இருந்தா மத்தவங்களோட விமர்சனத்திலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அது. அது ஒரு 20 டன் இரும்பு கவசம் மாதிரி. நம்மள பாதுகாக்கிற மாதிரி தெரியும், ஆனா உண்மையில அது நம்மள நகர விடாம பாரமா அழுத்தும். அதுக்கு பதிலா நான் போதுமானவன் அல்லது நான் போதுமானவள், ஐ ஆம் இனஃப் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுப்பது நன்றி உணர்வை வளர்த்துக்கிறது. இதுல ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, சந்தோஷம் வந்த பிறகு நன்றி வர்றதில்ல. கரெக்ட். நன்றியுணர்வை பயிற்சி செய்யறதால தான் உண்மையான மகிழ்ச்சி உருவாகுது. பிரவுன் சந்திச்ச ஒரு பெண் தினமும் அவங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்த ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி ஒரு ஜாடியில போட்டு வருவாங்களாம். ஓ. வருஷ கடைசியில அது எடுத்து படிக்கும்போது தன்னோட வாழ்க்கை எவ்வளவு சின்ன சின்ன அற்புதங்களால நிறைஞ்சிருக்குன்னு அவங்க உணர்வாங்களாம். சின்ன பயிற்சி தான், ஆனா பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமா. கடைசியா பிரவுன் சொல்ற ஒரு விஷயம் ஒரு புரட்சிகரமான செயல் மாதிரி எனக்கு தோணுச்சு. அது விளையாட்டு மற்றும் ஓய்வு. ஆமா, நம்ம வாழ்ற இந்த ஹசில் கல்ச்சர்ல எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது தான் பெருமை, சோர்வா இருக்கிறது தான் வெற்றிக்கான அடையாளம்னு ஒரு மாய இருக்கு. ஓய்வெடுக்கிறதையோ சும்மா ஜாலியா விளையாடுறதையோ நம்ம நேர விரயமா பாக்குறோம். ஆனா பிரவுனோட ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம படைப்பாற்றலை வளர்க்கிறதுக்கும் உறவுகளை பலப்படுத்துறதுக்கும் விளையாட்டு மற்றும் ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்றத ஒரு பெருமையா நினைக்கிறத நிறுத்திக்கிட்டு ஓய்வுக்கு முன்னுரிமை கொடுக்கறதே ஒரு புரட்சிகரமான செயல்தான். ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தகுதி, அதாவது worthiness, அது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அது நம்மளோட பிறப்புரிமை. நாம யாருங்கிறதுக்காகவே நாம அன்புக்கும் இணைப்புக்கும் தகுதியானவங்க தான். நம்மளோட குறைகள், தழும்புகள், நாம செஞ்ச தவறுகள் இதெல்லாம் நம்மளோட பலவீனங்கள் இல்ல. அதுதான் நம்மள மனுஷங்களா காட்டுது.
அதுதான் தைரியத்துக்கும் இரக்கத்துக்கும் மத்தவங்களோட உண்மையா இணைவதற்கும் வழிவகுக்குது. முழு மனசோட வாழ்றதுங்கிறது ஏதோ ஒரு நாள்ல அடையிற இலக்கில்ல, அது ஒரு பயணம். மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. தயாரா இருக்கும், உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கும். ஆனா அந்த அன்புங்கிற வார்த்தைய முழுசா விவரிக்கிறதுக்கு நம்மகிட்ட சரியான மொழி கூட இல்ல. வார்த்தைகளே இல்லாம அதை நாம எப்படி முழுசா புரிஞ்சுக்க முடியும்? இந்த உரையாடலை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கையில அன்பு மற்றும் சொந்தம் அப்படிங்கிற உணர்வுகளை பற்றி நீங்க எப்படி வரையறுப்பீங்க? இதை சிந்திச்சு பாருங்க.